என்னுடைய எண்ணம் என் மேல நான் சுமக்க போறேன் அப்படின்னு தன்னுடைய பாடுகளை குறித்து சொல்லிட்டு வர்றாரு. அப்போ அந்த பாடுகளை குறித்து சொல்லிட்டு இருக்கும் போது அங்க எல்லாருமே அமைதியா இருக்காங்க. இந்த பேதுரு மட்டும் என்ன பண்றாருன்னா, முந்திரி கொட்டை மாதிரி, ஆண்டவரே இதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கலாமா ஆண்டவரே, நடந்தா என்ன ஆகுறது, அவன் எல்லாம் என்ன பேசுவான், எல்லாம் ஒண்ணு நடக்கக்கூடாது. அடுத்த டைம் கர்த்தர் கடிந்து கொள்வார் பாருங்க. 23வது வசனம், அப்பொழுது திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். ஆண்டவரே யாரை கடிந்து கொள்றாரு? பேதுரு. அப்போ நல்லா கவனிச்சுக்குங்க, பேதுருவின் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்பட்டாரு. எந்த பேதுரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை பார்த்து சொல்றேன், கஷ்டப்பட வேணாம் ஆண்டவரே, கஷ்டப்பட வேணாம் ஆண்டவரே, மனுஷனுக்குரியவைகளை யோசிக்கிறேன். எதுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க? நீங்க நினைச்சீங்கன்னா அந்த சிலுவை பாடு தேவையில்லை. பாடுபடுவதற்கு விருப்பமே இல்லாத ஒரு மனுஷன் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்பட்டார். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? ஒருவேளை இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப சொகுசு மாதிரி, ரொம்ப ஒரு லிபரலா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது மாதிரி உங்களுடைய ஓட்டத்தை நீங்க துவங்கி இருக்கலாம். நீங்க எல்லாரிடத்திலையும் அதை மட்டுமே நீங்கள் பிரசங்கம் பண்ணி இருக்கலாம், அதை மட்டுமே நீங்க சொல்லி இருக்கலாம். நீங்க உள்ள வரும்போது கூட அப்படி நினைச்சுதான் நீங்க வந்திருக்கலாம். ஆனா நீங்க போகிற பாதை ரொம்ப கடினமா இருக்கிறத பார்த்து, இது நேரிடக்கூடாது, இது எனக்கு வரக்கூடாது, இது வந்தா நான் எப்படி மகிமைப்படுவேன், இது வந்தா கர்த்தர் என் கூட இருக்கிறது எப்படி தெரியும் மற்றவங்களுக்கு, இதெல்லாம் நேரிடக்கூடாது ஆண்டவரே, இதெல்லாம் நேரிடக்கூடாது, எனக்கு நன்மை மட்டும்தான் நடக்கணும், தீமை எதுவுமே நடக்கக்கூடாது, நான் கஷ்டமே படக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ஆரம்பிச்ச நீங்க இன்னைக்கு ஒருவேளை பாடுகள் மத்தியிலே உங்களை கர்த்தர் நடத்துகிறாரானால், நான் நம்புறேன் அந்த பாடுகள் ஒரு நாள் உங்களை கர்த்தர் நாமம் மகிமைக்காக பயன்படுத்தும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ உங்க கையை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் அந்த எண்ணத்தோட தான் ஆரம்பிச்சேன், அந்த எண்ணத்தோட தான் நான் துவங்கினேன், ஆனா இன்னைக்கு பாடுபடும் போது நான் சோர்ந்து போறேன். இந்த பாடு வராம இருந்தா நல்லா இருக்குமே, இந்த அவமானம் வராம இருந்தா நல்லா இருக்குமே, இதெல்லாம் நேரிடவே